தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மூடப்பட்ட 111 மதுக்கடைகளும் தற்போது வரை திறக்கப்படவில்லை. இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் திருலோகச்சந்தர் இணைகிறார். திருலோகச்சந்தர், வணக்கம். விவரங்கள் என்ன? பத்மநாபன், தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாக் கடைகளில் 10 ரூபாய் கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. அதே சமயம் காவல்துறை தரப்பில் சரியாக 10 மணிக்கு கடையை மூட வேண்டும் என கெடுபிடிகள் நிலவி வருகிறது. இந்த சூழலில் தான் டாஸ்மாக் ஊழியர்கள் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்று டாஸ்மாக் ஊழியர்கள் அனைவரும் டாஸ்மாக் நிர்வாக மேலாளரை சந்தித்து 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளிக்க சென்றுள்ள காரணத்தால் சரியாக 12 மணிக்கு திறக்க வேண்டிய டாஸ்மாக் கடைகள் அனைத்தும் திறக்கப்படாமல் உள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் மொத்தமாக 117 டாஸ்மாக் கடைகள் இருந்த நிலையில் பள்ளிகள் மற்றும் தேவாலயங்கள் அருகில் இருக்கக்கூடிய 6 கடைகள் மூடப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது 111 கடைகள் செயல்பட்டு வருகிறது. இன்றைய தினம் இந்த 111 கடைகளும் தற்பொழுது மூடப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் டாஸ்மாக் ஊழியர்கள் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோரிக்கைகள் அடிப்படையில் 23 ஆண்டுகளுக்கு மேலாக தற்காலிக பணியாளர்களாக பணிபுரிந்து வரும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். அதே போல் ஒரு கடைக்கு தேவையான கணக்குகளை சரிவர பராமரிப்பதற்கு குறைந்தபட்சம் 5 பணியாளர்களையாவது நியமனம் செய்ய வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறுவதற்காக 10 ரூபாய் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு 10 ரூபாய் பணம் பெறப்படுகிறது. அந்த பணம் கூடுதலாக வசூலிக்க செய்வதாக வீடியோக்கள் வெளியிடப்பட்டு சில ஊழியர்கள் மீது நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த 10 ரூபாய் ஸ்டிக்கர் ஒட்டும் முறையை தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் காவல்துறையினர் சரியாக 10 மணிக்கு கடையை அடைக்க வேண்டும் என கெடுபிடிகள் விதிப்பதாக தெரிவிக்கிறார்கள். 10 மணி வரை கடைகள் செயல்படும் பொழுது கணக்கு வழக்குகள் பார்க்க வேண்டும். அதே போல் திரும்ப பெற்ற பாட்டில்களை சரியாக கணக்குகளை பராமரிக்க வேண்டும். அந்த காரணத்திற்காக கூடுதலாக 1 மணி நேரம் பணியாற்ற அவர்கள் கால அவகாசம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இந்த கோரிக்கைகள் உட்பட கிட்டத்தட்ட 10 கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் இன்றைய தினம் டாஸ்மாக் நிர்வாக மேலாளரை சந்தித்து மனு அளிக்க இருக்கிறார்கள். அதனால் அனைத்து டாஸ்மாக் சங்கங்களும் ஒன்றிணைந்து இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளுக்கு பணிகளுக்கு செல்லவில்லை. இதன் காரணமாக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 111 டாஸ்மாக் கடைகளும் இன்று அடைக்கப்பட்டிருக்கிறது. பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி திருலோகச்சந்தர்.